தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்த எங்கள் அன்பு தகப்பனுக்கு நன்றி சொல்லுகிறோம். கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவுடைய சமூகம் பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் வெளிப்படும்படியாய் கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் உம்முடைய தீர்மானத்தின் நோக்கத்தையும் உம்முடைய குமாரன் மூலமாய் நீர் எங்கள் நடுவிலே கட்டளையிட்டவன் கத்தாவே, உம்முடைய இரத்தத்தினாலே கத்தாவே எமக்கு ஸ்தோத்திரையா. நாங்கள் பெற்ற சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையோடு உம்மை ஆராதிக்கவும், விடுதலையோடு உம்முடைய சமூகத்தை பணிந்து கொள்ளவும், கத்தாதி கத்த ராஜாவது ராஜாவுடைய சமூகத்தை முகமுகமாய் சந்திக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் கிருபையினாலும் வந்த வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. இந்த தேசத்தினுடைய தகப்பனை மக்கள் ஸ்தோத்திரையா. விடுதலையின் நாளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுதலைக்காய் பாடுபட்ட ஒவ்வொரு தகப்பனை மக்கள் ஸ்தோத்திரம் தாசர்களுக்காய் துதிக்கிறோம். என் தேவனை மக்கள் ஸ்தோத்திரையா. இந்த விடுதலையின் பாதையிலே கத்தாவே தங்களுடைய இரத்தத்தை சிந்தின தகப்பனை மக்கள் ஸ்தோத்திர கத்தாவே, தகப்பனை ஜனங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தாவே இந்த வேளையிலே காலை வேளையிலே நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னமும் கிருபையும் இந்த தேசத்தினுடைய விடுதலை கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவுடைய சமூகம் உம்முடைய கண்களில் கிருபையும் இரக்கமும் வெளிப்பட்டு உம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணினவன் ஆண்டுகள் கடந்து போனாலும் உம்முடைய அன்பு மாறாதாய் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே தகப்பனே ஜனத்தார் நடுவிலே காணப்படக்கூடிய கத்தாவே பொல்லாப்பான ஜாதி வெறி மதவெறி கத்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ஒருவருக்கொருவர் பகையை தூண்டும்படியாக எழும்பக்கூடிய கிரியைகள் கத்தாவே அதை தேசத்தை விட்டு விலக்கும்படியாகவும் இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளாய் காணப்படக்கூடிய கத்தாவே பிள்ளைகளுடைய சமூகம் விடுவிக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் தாப்பனே தேவதாசர்களை எழுப்பி கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. தாப்பனே தேசத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட கர்த்தருடைய அக்னியானவன் பரிசுத்த ஸ்தலங்களை சுற்றிலும் பரிசுத்த கூடாரங்களை சுற்றிலும் பரிசுத்தவான்களுடைய வீடுகளை சுற்றிலும் வேலடித்து ஆஸ்வதிங்க. தாப்பனை வட மாநிலங்கள் அதிகமாய் கேடு உண்டாக்கும்படியாக எழும்பக்கூடிய பொல்லாதவர்களுடைய துஷ்ட கிரியைகளிலிருந்து தாப்பனை மக்கள் ஸ்தோத்திரங்க தாவே விடுவிப்பீராக. பொல்லாத சட்ட திட்டங்களை ஏற்றும்படியாக எழும்பக்கூடிய பொல்லாத தாப்பனை ஆளுகை பெற்றுள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளவர்களுடைய சமூகமும் தேவனுக்கு பயப்பட கிருபைதாங்க. தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுடைய சமூகம் இந்த நாளிலும் உடைய முகத்தின் பிரகாசத்திற்குள்ளாய் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். என் தேவனை இந்த கொடுங்கூர் பகுதியில் கர்த்தாவே ஒரு பிரதான எழுப்புதலும் சேலவாயில் பகுதியில் இருந்து உம்முடைய அக்னி வெளிப்பட கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவீராக. பிள்ளைகள் பாடி துதிக்கக்கூடிய வழியிலே தேவ மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாய் நடத்துங்க. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கத்த மகிமைப்படுங்க. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரக்கூடிய மகளை மூடி மறைத்து நடத்துங்க. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் கத்த நடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. உம் கிருபையின் வாக்குகள் யாவும் என் வாழ்வில் நிறைவேறுதே. உம் கிருபையின் வாக்குகள் யாவும் என் வாழ்வில் நிறைவேறுதே. என் வாழ்வில் நிறைவேறுதே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறும், வெட்கங்கள் எல்லாம் கனமாகும், தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறும், பலவீனங்கள் பலனாகும். துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறும், வெட்கங்கள் எல்லாம் கனமாகும், தீமை
தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறும், பலவீனங்கள் பலனாகும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் இரத்தத்தாலே. மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் நாமத்தாலே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அந்த காலங்கள் விலகியே ஓடும், கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும், சாபங்கள் எல்லாம் கிருபையாய் மாறும், நோய்கள் எல்லாம் குணமாகும். அந்த காலங்கள் விலகியே ஓடும், கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும், சாபங்கள் எல்லாம் கிருபையாய் மாறும், நோய்கள் எல்லாம் குணமாகும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் இரத்தத்தாலே. மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் நாமத்தாலே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. வறுமை எல்லாம் செழிப்பாய் மாறும், தடைகள் எல்லாம் படிகளாகும், குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வறுமை எல்லாம் செழிப்பாய் மாறும், தடைகள் எல்லாம் படிகளாகும், குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் இரத்தத்தாலே. மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் நாமத்தாலே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அந்த காரங்கள் விலகியே ஓடும், கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும், சாபங்கள் எல்லாம் கிருபையாய் மாறும், நோய்கள் எல்லாம் குணமாகும். அந்த காரங்கள் விலகியே ஓடும், கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும், சாபங்கள் எல்லாம் கிருபையாய் மாறும், நோய்கள் எல்லாம் குணமாகும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் இரத்தத்தாலே. மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் நாமத்தாலே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே.
வறுமை எல்லாம் செழிப்பாய் மாறும், தடைகள் எல்லாம் படிகளாகும், குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வறுமை எல்லாம் செழிப்பாய் மாறும், தடைகள் எல்லாம் படிகளாகும், குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் இரத்தத்தாலே. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், என் இயேசுவின் நாமத்தாலே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. உம் கிருபையின் வாக்குகள் யாவும் என் வாழ்வில் நிறைவேறுதே. உம் கிருபையின் வாக்குகள் யாவும் என் வாழ்வில் நிறைவேறுதே, என் வாழ்வில் நிறைவேறுதே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. அகிலமும் படைத்த என் தேவா, உம் வார்த்தை மாறாததே. உண்மையிலே யார் யாருக்கெல்லாம் தேவனுடைய அக்னி உங்களுக்குள்ளே இறங்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீங்க, மிக்க சொல்லகதுவாலா ஒரு கரத்தை உங்களுடைய நெஞ்சின் மேலே வைத்து, இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடும். இஸ்ரவேலின் தேவனே ஒரு கையை உயர்த்தி ஒரு கை உங்களுடைய மார்போடு சேர்த்து கொண்டு என்னை அக்னியாய் மாற்றிடும். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடும். வாய் திறந்து கேட்கக்கூடிய வழியிலே தேவனுடைய வல்லமையை பெற்று மகிழ முடியும். உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாய் நீக்க சொல்ல கிருபையில் ஆக்கதுவாலா அந்த மூன்றாவது சரணத்தை மிக்க சொல்ல கதுவாலா பிள்ளைகள் பாடக்கூடிய வழியில உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. மிக்க சொல்ல கதுவாலா ஹல்லேலூயா. தேவன் உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகிற உனக்கு பலன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சத்தம் இல்லாத உனக்கு சத்தத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது சரணம் கவுலாகது யாசோ. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். ஒரு கரம் உயர்த்தி இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அன்பாரியின் அபிஷேகம் அக்கினியாக பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அன்பாரியின் அபிஷேகம் மாம்ச
மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. மாம்சத்தின் வேற்றுமைகள் தகர்த்தெறியப்படும் ஐயா. அகங்காரங்கள் தகர்த்தெறியப்படும் ஐயா. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. வேக சொல்ல கிருபைக்கு சியாத்மாகரியாலா. யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 Thank you, Lord. இஸ்ரவேலின் ஜெயபலமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவன் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வளமுள்ள கரம் எங்களை நடத்துவீராக. கூட்டி சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. தேவ மகிமை வெளிப்படட்டும். கிருபைதாங்க. இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே. ஆமென். ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. தன்னை தந்து நற்சுகமேவும் அற்புதமாகவும் நற்சுகமேவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. காலம் செல் போல் கழியும் தண்ணீரை போல் வடியும் கனவை போலையும் ஒழியும். வாலிபமும் மறையும் சீலம் எல்லாம் குறையும் மண்ணின் வாழ்வொன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகை குமி. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகை குமி. கொண்ட உலகத்தின் அண்ட பரண்யமை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும்
திகழ்களையும் கடந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொண்டோம், வஞ்சர் பாகைக்கும் தப்பி நின்றோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விடுகான், சாய்ந்து கெடவும் ஆராய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த என்னமாய் சோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த என்னமாய் சோத்தரிப்போமாக. சனசேதம் வருவிக்கும் கேடு கட்கோர் முடிவு தந்து நொறுங்கினதை கட்டி கனசபை ஆதரித்து தன்பாய் ஆசீர்வதித்து கண்ணோக்கி எல்லார் மேல் அன்றன்று தினமும் அருளுதிக்க செய்து தமது தேவ. தினமும் அருளுதிக்க செய்து தமது தேவ. சிந்தையினோடித விந்தையதாய் உயிர் மைந்தனாய் எங்க இந்த வினோதமாய் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த என்னமாய் சோத்தரிப்போமாக. ஆமென். வேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. வாசல்களில் துதியோடும், பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும். வாசல்களில் துதியோடும், பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும். உம்மை துதித்திடவே பிறவே சித்திட்டோம், உம்மை துதித்திடவே பிறவே சித்திட்டோம். நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியை போற்றுகிறோம், உயர்த்தியை போற்றுகிறோம். இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் தூதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் எக்காள மகா அரவாரத்து முழக்கத்தின் மேல். இஸ்ரவேலின் எக்காள மகா அரவாரத்து முழக்கத்தின் மேல். எரிகோவின் அலங்கம் விழுந்த
நடத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமாவுடைய கருத்துக்களாய் கர்த்தாவே பிள்ளைகள் உம்முடைய கருத்திலிருந்து பெற்று உமக்கென்று கொடுத்த காணிக்கை அங்கீகரித்து ஆஸ்வதிங்க. கர்த்தாவே ஊழியம் கட்டப்பட கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் முடியாது தாழ்த்துகிறேன். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம் நிறைவேற கர்த்தாவே உம்முடைய எல்லைகளை விஸ்தரித்து ஆஸ்வதிக்க முடியாய் ஆலயத்தினுடைய எல்லைகளை விஸ்தரிக்க முடியாத காலங்களுக்குள்ளாய் எல்லாவற்றையும் காரியங்களை கைக்கூடியோர பண்ணுகிற தெய்வம் கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. செய்ய வண்ணமாய் இந்த நாளிலும் கூடி சேர்த்த பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த தகப்பனை அர்ப்பணித்த ஒவ்வொரு காரியங்களும் மீத்தமாய் கர்த்தருடைய ஆஸ்வாதம் பிள்ளைகள் நடுவில் பரிபூர்ணமாக தங்க இருக்க ஆஸ்வதிங்க. ஆஸ்வாதமாக நடத்துங்க. நல்ல பிதாவே ஆமென். பிரைஸ் லார்ட். யாரும் உட்காருங்க. வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. சந்தோஷமா இருக்கீங்க? எங்கங்க கேட்கலங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷ வாக்குத்தத்த கேலண்டர் கையில் வாங்கிட்ட. அது பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை பயப்படாதேன்னு இருந்தது. அச்சோ ஆண்டவரே வச்சு செய்யுமா இந்த வருஷம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள. அப்போது எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். பட்சத்தில் இருக்கிறேன், பட்சம்ன்ற வார்த்தைக்கு அன்பு, தயவு, பக்கம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு. பட்சத்தில் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில்,
நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாருன்னா அவர் நமக்கு ஆதரவா இருக்கிறாரு, நமக்கு பெரிய பராக்கிரமசாலியா நம்மளோடு இருந்து நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்குறாரு. அப்போ முதல் வார்த்தை பயப்படாதேன்னு சொன்னது தப்பு இல்லையே, தப்பு இல்லையே. எனக்கு ஒரு குட்டி குழந்தை நல்லா தெரியும், ரொம்ப அழகா இருப்பான், துருன்னு இருப்பான். அவன் தனியா வந்தானா அவனை யாரும் சும்மா விட மாட்டாங்க, எல்லாம் அவன் கண்ணத்தை கிள்ளி விட்டுருவாங்க. அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணான்னா அவங்க வீட்டில் அடம் பண்ண ஆரம்பிச்சான், நான் இனிமே தனியே போக மாட்டேன், டாடி நீ கூட வா நான் போறேன் அப்படின்னு. அப்போ அவங்க டாடி வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவனை யாரெல்லாம் கிழிந்தாங்களோ இப்பவா என்கிட்ட, இப்ப நீ என்ன தொட்டு பாரு அப்படின்வான். ஏன்னா அவங்க அப்பா பக்கத்துல இருக்கிறதுனால அவன்கிட்ட யாரும் வரமாட்டாங்க, சாரி சார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அப்பா கூட வரும்போது அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும்னா, ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் தேவாதி தேவன் நம்மோட வரும்போது என்ன பயம்? எந்த பயமும் இல்லை. சங்கீதம் 56 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இது எப்படின்னா என் வாழ்க்கையோட நான் ரிலேட் பண்ணி நான் சொல்லுவேன். நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்து இதுவரை உங்க முன்னாடி நிக்கிற இந்த நிமிஷம் வர, இந்த நொடி வர தேவன் என்னோடு இருக்கிறதுனால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, அவர் இல்லைன்னா நான் எப்பவும் அழிஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிருப்பேன். நான் வேலை பார்த்த ஸ்தலத்துல எனக்கு விரோதமா செஞ்சவங்க நிறைய காரியங்கள் செஞ்சாங்க, நிறைய காரியங்கள் நடந்தது. ஆனா எதுலயும் நான் அசிங்கப்படல, எதுலயும் என்னை ஆண்டவர் அவமானப்படுத்தல. என்னை அழகா அதுல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்தாரு. நான் கூப்பிடும் போது அவர் என் பட்சத்தில இருந்து எனக்கு செவி கொடுத்து கேட்டார். என்னுடைய எதிராளிகள் எல்லாம் பின்னாடி போனாங்க, எல்லாம் வெக்கி போனாங்க, எனக்கு ஒன்றும் ஆகல. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு நான் எப்போ போய் சேர்ந்திருப்பேன். சங்கீதம் 118 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த வசனம் நான் அடிக்கடி நான் வேலை பார்த்த ஸ்தலத்துல என்னோட ஹெச்ஓடி கிட்ட நான் சொல்லுவேன். ஏன்னா மனுஷனை நம்புவாரு, அதிகப்படியா மனுஷனை நம்பி இவங்க செய்வாங்க மேம், அவங்க செய்வாங்க மேம் அப்படின்னு. இல்ல, மனுஷனை நம்பினா நம்ம வெட்கப்பட்டு போவோம். ஆண்டவர் பாருங்க, இந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஜெபத்துல இருங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு. ஒவ்வொரு காரியமும் இம்மட்டும் நடத்தினவர் அழகா அற்புதமா நடத்தி கொண்டு வந்தார், இன்னும் நடத்திட்டு இருக்காரு. அடுத்த அதே இதுல 7வது வசனம் பாருங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில், அனுகூலம் அப்படின்னும் போது உதவி செய்கிறவர்கள் நடுவில். உதவி செய்கிறவர்கள் நடுவில் என்ன? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா அந்த சீஃப் கெஸ்ட் எங்க இருப்பாங்க? சைட்ல இருப்பாங்களா? இல்ல, நடுவுல இருப்பாங்க, நடு நாயகமா உட்கார்ந்து இருப்பாங்க. இவர் நமக்கு உதவி செய்யற பிரதானமா நடுவுல இருக்கிறாரு. நமக்கு உதவி செய்கிறவர்கள், நம்மளுக்கு உதவி செய்ய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட இவரு 10ஓட 1 இல்ல, முதலா நடு நாயகமா நமக்காக அங்க இருக்கிறாரு.
எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். இன்னைக்கு நிறைய பேர் புலம்புறத நான் கேட்டிருக்கேன். நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை, நான் எந்த தப்பும் பண்ணதில்லை, யாருக்கும் மனசறிஞ்சு நான் ஒரு தீங்கு செஞ்சதில்லை. ஆனா என் பிள்ளைங்க கஷ்டப்படுது, என் குடும்பம் கஷ்டப்படுது, நான் கஷ்டப்படுறேன். ஆனா எங்களுக்கு செஞ்சவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா எப்படி போவாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஆண்டவர் ஆண்டி அவருக்கு உண்மை உத்தமமா நம்ம ஜீவிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஆயுசு நாட்கள் பெருகும், நமது சந்ததி செழித்து வளரும். ஆண்டவர் துன்மார்க்கனை கைவிடுவார், நீதிமான்களையோ கைவிடுவதில்லை. பாவத்துல இருக்கிற நம்ம அவர் முன்குறித்து தெரிந்தெடுத்து அழைத்து நம்ம பாவத்தில இருந்து விலகி காத்து கொள்ள அவர் ரட்சிப்பா நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம பாவத்திலிருந்து விலகி நீதிமான்களா இருப்போமா? ஆனால் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நமக்கு அனுகூலமாய் உதவி செய்கிறவராய், நம்மளுக்கு ஆதரவாய், நமக்கு பக்க பலமாய் பக்கத்தில் இருக்கும்போது யார் நம்மை விரோதிக்க முடியும்? இதுல இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு, நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன்னு என் டீச்சர் புத்தி என்ன பச்சதுன்னா பட்சத்திற்கு அர்த்தம் தேட போச்சு. பட்சத்தில் அப்படின்னும் போது அந்த கூகுள் இதில் இன்கேஸ்ன்னு காட்டுச்சு. என்ன ஆண்டவரே இது இன்கேஸ்ன்னு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இல்லாத பட்சத்தில் அப்படின்ற அர்த்தத்தில் அது காட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பட்சம் அப்படின்ற வார்த்தைக்கு பார்க்கும்போது அன்பு, தயவு, பக்கம் அப்படின்னு இன்னும் சில அர்த்தங்கள் எல்லாம் இருந்தது. அப்போ இது எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நான் பைபிள் வேர்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் உங்கள் பட்சத்தில் இருந்து அப்படின்றதுக்கு ஐ எம் ஃபார் யூ, ஆங்கில பதம் ஐ எம் ஃபார் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்களுக்காக இருக்கிறேன். இருக்கிறேன் சொல்றவர் யாரு? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். யாருங்க யாருங்க இருக்கிறா நம்ம கூட? இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறவர். இந்த இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மல்கியா அடுங்க 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர் அப்படின்னு சொன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் வார்த்தை மாறாது, அவர் வசனித்தது ஒவ்வொன்றும் நிறைவேறும், அது வெறுமையாய் திரும்பாது, தோர்ந்து போகாதே என்று தேவன் சொல்லுகிறார். நான் இன்னும் எத்தனை நாட்கள் அழுது கொண்டு இருப்பேன் என்று கதறுகிறார். என் மகளை உன் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த கேலண்டரை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் போது ஐயோ அப்படின்னு திடுக்கிட்டு போறோம் சில நேரம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? திடுக்கிட்டு போகாதே, பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரோ ஒருத்தர் புலம்பிட்டே இருக்கிறாங்க. இந்த புலம்பல் வேண்டாம், அவங்க புலம்பல ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். அடுத்து இந்த மாறாதவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, என்னாகமம் 18வது அதிகாரம்
20வது வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். இந்த பங்கு என்ன பங்கு? நல்ல பங்கு. இந்த பங்கு நல்ல பங்கு. எப்பவுமே சரி, வீட்டில் யாராவது நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எது நல்லா இருக்குன்னு தேடி பார்த்து எடுப்போம். இப்போ இங்க இருக்கிற காரியத்துல உலக காரியமா ஆண்டவரா அப்படின்னும் போது நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டோம்னா நமக்கு கிடைக்கிறது நல்ல பங்கு. நல்ல பங்கு வேணுமா? நல்ல பங்கு வேணும்னா ஆண்டவரை தான் பிடிக்கணும். அவர் நமக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரத்து கொள்ளலாம். அப்பா பிதாவேன் கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறார். நம்ம சாதாரணவங்க இல்ல, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியின் ஜனமா இருக்கிறோம். தேவனுடைய சொந்த ஜனமா இருக்கிறோம். அடுத்தது யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் வரும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசேயோடு இருந்தது போல மோசேக்கும் ஆண்டவருக்கு இருந்த உறவு எப்படிப்பட்டது என்று தெரியுமா? எப்படிப்பட்ட உறவு? ஒரு சிநேகிதனை போல முகாமுகாமாய். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஆண்டவரோட எவ்வளவு அதிகப்படியான உறவு இருந்தா அவர் முகமுகமா தரிசித்து பேச முடியும். உபாகமம் எடுங்க. உபாகமம் 34வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். அவரை போல, அப்போ மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் அவர் சொன்னாருன்னா, மோசே ஆண்டவரோட எப்படி இருந்தாரோ அந்த ஐக்கியத்தை நம்ம பின்பற்றணும். மோசேயோடு இருந்தது போல நான் உங்களோடு இருப்பேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுப்பாரானா, மோசே தேவனோடு எப்படி இருந்தாரோ அது போல நாமும் இருப்போமா? ஆனால் இது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு அங்கங்க என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா வாக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது மறுபடியும் என்ன பண்றாரு? நான் ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். அவர் நம்மோட இருக்கிறாரு. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5வது வசனம். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். என் ஜாதி ஜனம் எல்லாம் சிதறி போயிருக்க ஆண்டவரே அப்படின்னு அழுகிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வேண்டுதல் நிமித்தமும் உன்னுடைய ஜெபத்தின் நிமித்தமும் உன்னுடைய ஜாதி ஜனத்தை எல்லாம் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நல்லவர்.
உங்களுடைய ஜாதி ஜனத்துக்காக நீங்க அழுது ஜெபம் பண்ணும்போது அந்த அழுகைக்கு ஆண்டவர் கண்டிப்பா ஒவ்வொரு துளிக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். சிதறி இருக்கிற அந்த கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேரும். கர்த்தர் நல்லவர். எரேமியா 1ஆம் அதிகாரம் அதே ஏசாயா 43:13 வசனம். நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்ல, நாமும் உருவாகிறதுக்கு முன்னும் தேவன் இருக்கிறார். ஆதி முதல் இருந்து இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாருன்னா இருக்கிறவராகவே இருக்கிறார். கொஞ்சமும் மாறல. அவர் மாறாதவரா. நேத்து எப்படி இருந்தாரோ இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ நாளைக்கு அப்படிதான் இருப்பார். மாறவே மாட்டார். நாள் உண்டாகுவதற்கு முன் மட்டுமல்ல, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் உருவாகிறதுக்கு முன்னும் ஆதி முதற் கொண்டு அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மந்திரவாதி குறிச்சு அவருன்னு ஒரு சாட்சி நான் படித்தேன். எப்படின்னா, ரொம்ப பொல்லாத மனுஷன். அவர் கையில் பேப்பர் எடுத்து மந்திரம் பண்ணி அது பணமாக மாற்றிட்டு கடையில் போய் கொடுத்து வாங்குவார், பொருள் வாங்குவார். பொருள் வாங்கி அதுக்கு சேஞ்சும் வாங்கிப்பார். சேஞ்ச் வாங்கிட்டு இவர் வந்து கொஞ்சம் தூரம் பார்த்தா அது வெறும் காகிதமாக இருக்கும். இப்படி எல்லாருக்குமே மந்திரம் பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ அந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவ பெண் இருந்தாங்க. அந்த கிறிஸ்தவ பெண்ணுக்கு மந்திரம் பண்றதுக்காக இவர்கிட்ட இன்னொருத்தர் வரவும் இவர் என்ன பண்ணாரு, அந்த கிறிஸ்தவ பெண்ணுக்கு விரோதமா மந்திரம் பண்ணாரு. மந்திரம் பண்ணி எத்தனை ஆவி அனுப்புனாலும் எல்லா ஆவியும் மறுபடியும் திரும்ப திரும்ப இவர்கிட்டே வந்தது. வரும்போது இவருக்கு என்னடா இது, நான் எல்லாத்தையுமே அனுப்பினேன், குட்டி சாத்தான்ல இருந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டேன், பெரிய பெரிய ஆவிகளையும் அனுப்பிட்டேன், எல்லா கடவுள்களும் எனக்கு அடங்கி இருக்கும், ஆனா இவரு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கூடு பாயணும். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அந்த வீட்டில் இருக்கிற இன்னொருத்தர் மேல போகணும் அப்படின்னு சொல்லி அவர் போனார். அப்படி போய் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் சிஸ்டர் யாருக்கு விரோதமா அவர் மந்திரம் பண்ணாரோ அவங்க நல்ல வேத வாசிப்பு, நல்ல ஜெபத்திலையும் நல்ல ஜெப ஜீவியம், சாட்சியின் ஜீவியம். இந்த சாட்சியின் ஜீவியம் ஜெப ஜீவியத்தின் நிமித்தம் பிசாசால அங்க ஒன்றும் பண்ண முடியல. இவரு என்னென்னவோ பண்ணாரு, ஆண்டவர் அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை அழிக்காம இருக்கணும்னா இப்பவே உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ என்கிட்ட வா, நான் உனக்கு மன்னிப்பு தந்து உன்னை மோட்சத்துல நான் கூப்பிட்டுக்கிறேன், இல்ல நீ அழிஞ்சு நரகத்துக்கு போவ அப்படின்னு. நரகமா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எப்போ என்னால எதுவும் பண்ண முடியாதோ அப்போ இதெல்லாம் வச்சு நான் தூக்கி போடுறேன், சுப்ரீம் பவர் நீங்க தான், அப்போ நான் அவங்க கிட்ட சரண் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட சரண் அடைஞ்சாரு. அப்போ தேவன் நம்மோடு இருக்கும்போது, தேவன் நமக்காக இருக்கும்போது மனுஷனால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நடந்து போகும்போது நம்மளை தடுக்கிறதுக்கோ நம்மளை விழ பண்றதுக்கோ ஏதாவது துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரதான் செய்யும். அப்படி வரும் பட்சத்துல நம்ம ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை ஆண்டவர் அழகா ஏந்தி தாங்கி சுமந்து செல்வார். நம்ம காலில் அடிப்படாது, தலையிலையும் அடிப்படாது, ஒன்றும் அடிப்படாது. அவரோட தூதர்களை கொண்டு கைகளில் ஏந்தி சுமந்து செல்வார். கர்த்தர் நல்லவர். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிற சத்துருக்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது பயம் திகழ் பிடிக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரா, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன்,
நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூடவே. அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க சரிப்பா, ஆனா அவங்க வராங்களே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கிட்ட விசுவாசம் இல்லை. நீங்க இருக்கிறீங்கப்பா எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லுவோம்னா அப்போ எதுவும் நம்ம அணுகாது. இம்மட்டும் காத்தவர், நான் இதுவும் சொல்லுவேன், எப்போ சொல்லுவேன், நான் நம்புறது என் தேவனை மட்டும்தான். அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். அவர் எனக்காக இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார்னு சொல்லிட்டே இருப்பேன். அதனால்தான் இன்னும் வரை நான் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எரேமியா 1:19, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை சாட்சி போடுறதுக்காக என்னென்னவோ வித்தைகள்லாம் காட்டுவாங்க, எத்தனை பிரச்சனைகள் வேணாலும் பண்ணுவாங்க, மந்திர தந்திர காரியங்கள் எல்லாம் வரும், எது வந்தாலும் சரி. ஆனா அது அவங்களுக்கு வாய்க்காது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது ஒன்றும் நம்மை ஒன்று செய்யாது, மேற்கொள்ளாது. கர்த்தர் நல்லவர். எரேமியா 15 இது திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னுடனே இருக்கிறேன்னா அது அவர் உறுதிப்படுத்துறாரு. அதனால கலங்கி தவிக்காம அமைதியா ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதினால் சந்தோஷம் அப்படின்னு நடந்துட்டே இருக்கணும். எரேமியா 15 உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் யாரோட பேசிட்டு இருக்காருன்னு தெரியல, அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்த்துகிறவர். இது உங்களுக்கான வார்த்தை. யாரு குறிச்சும் நீங்க பயப்பட வேண்டாம். அந்த யுத்தருடையது. முன்ன வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா ஒன்றும் இல்லாம அழிஞ்சு போவாங்க. கர்த்தர் நல்லவர். எரேமியா 30 11 உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். இது என்ன அப்படின்னு சொன்னா பட்சம், அன்பு, பச்சபாதம், பார்ஷியாலிட்டி. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன இல்லைன்னா பச்சபாதம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே இதுதான், பார்ஷியாலிட்டியே கிடையாது. அங்க பச்சபாதம் உள்ளவர் இல்லை ஆண்டவர். அப்போ நாம ரொம்ப உண்மை உத்தமம்லாம் இல்லை, நம்மளிடத்துல தப்பு இருக்கு, தவறு இருக்கு. நம்மளுடைய எதிராளிகளுக்கு நீதி சரி கட்டுவார். அதே வேளையில நாம் செய்த தவறுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா 2 கொடுப்பார், தண்டிப்பார். மிலாற்றினாலே தண்டிப்பார். லைட்டா, அந்த லைட்டா அடியே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த அடியும் வாங்காம உண்மையும் உத்தமமா இருந்தோம்னா நல்லது. எரேமியா 46:28 இதே போலதான். 46:28 என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். எந்த தப்பு செஞ்சாலும், எப்படிப்பட்ட காரியம் செய்தாலும், எவ்வளவு மறைவா செய்தாலும் அது ஆண்டவருக்கு மறைவானது இல்லை, அவருக்கு மறைவானது இல்லை, எல்லாம் வெளியரங்கம் ஆகும். அப்போ எதிராளிகளை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொன்னா நமக்கும் நீதி செய்வார். நம்ம என்ன தப்பு பண்ணமோ அது அவருக்கு அதற்கான பனிஷ்மெண்ட் உண்டு. நரகாக்கினைக்கு இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அது ஏன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஒரு குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி.
பார்ஷியாலிட்டி கிடையாது, பச்சபாதமே இல்லை. நீதி உள்ள தேவன், நீதி செய்கிறவர். அப்போ யாருமே அவரை குற்றப்படுத்த முடியாது, அவர்கிட்ட எந்த குற்றையும் குறையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ யாருனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு நீதி. அப்போ அவர் நம்மளை மட்டாய் தண்டிப்பார், அவர் தண்டிப்பார் அப்படின்ற பயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த பயம் நமக்குள்ள இருக்குமானால் தவறான காரியங்களுக்கு நம்ம விலக்கி நம்ம காத்துக்கொள்ளுவோம். எசேக்கியேல் 36 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் பட்சத்தில் இருந்து, I am for you. கண்ணோக்குவேன், கண்ணோக்குவேன். இப்படி கண்காணித்து கொண்டே இருப்பார், மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். பேரண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. குழந்தைங்களை கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைங்க எங்கேயும் வழி தவறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுங்க மேலே கண்ணும் கருத்துமா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது போல தான் அந்த குட்டி பிள்ளைங்க எப்படி சேட்டை பண்ணுமோ அதே மாதிரி தான் நாமும் ஆண்டவர்கிட்ட அப்பப்போ சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறோம். கரெக்ட் தானே? அப்போ ஓவர் சேட்டை பண்ணும்போது 2 அடி, கஷ்டப்பட்டு அழும்போது தாய் போல அரவணைச்சு நம்மளை தேத்தி கொண்டு வராரு. கண்ணோக்குவேன், பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தப்படாம ஒன்றும் நடக்காது. கல்லறையில இருந்து காய் வாங்கினாலும் சரி, கறி வாங்கினாலும் சரி, அப்படியே எடுத்து போட்டு குக்கரில் குழம்பு வைக்கிறது கிடையாது, க்ளீன் பண்ணுவோம். அது போல தான் நம்மளை ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு எடுத்தாரோ, அப்போ நம்மளுடைய இந்த மாம்சத்தினுடைய காரியங்களை எல்லாம், அந்த அழுக்கெல்லாம் போக கழுகி சுத்திகரித்து அதுக்கப்புறமா நம்மளை என்ன பண்ணுவார்னா விதைப்பார். அப்படின் போது நம்மளும் 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதுல உலகத்தின் முடிவு பரியந்தம், ஐயோ ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, நான் பிறந்துட்ட பூமியில இருக்கிற, எப்போ போய் சேருவேன்னு தெரியல, எப்படி போய் சேருவேன்னு தெரியல, அப்படி புலம்பாதீங்க. அந்த மாதிரி புலம்பல் நம்மளுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில நீ பிறப்பதற்கான காரியம் இருக்கு, ஒரு உன்னத நோக்கம் இருக்கு. அந்த உன்னத நோக்கம் என்ன நீ தெரிந்து கொள்ளுன்னு சொல்றாரு. அந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுன்னு சொல்றாரு. நிறைவேற்றி ஆண்டவரே எனக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும், நீர் என்னோடு இருன்னு கேட்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆதி முதல் அந்தம் வரை, உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? இல்லை, நம்ம யார் கூட இருக்கணும்? கர்த்தரோட இருக்கணும். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இது என்ன அப்படின்னா, மோசே தேவனோடு பேசுறதுக்காக சினாமலைக்கு போயிருந்த நாட்கள்ல அவர் வர தாமதமாகுது, அவருக்கு என்னென்ன சம்பித்ததோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆரோன் கிட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு சுரூபத்தை அவங்கள வழி நடத்தி செல்ல ஒரு கடவுளை உருவாக்கும்படி கேட்டாங்க.
அப்போ ஆரோன் என்ன பண்ணாருன்னா அவங்க போட்டிருந்த பொன் இதில் வாங்கி அதை அந்த இதில் போட்டு நெருப்பு அந்த இது ஃபர்னஸ் இதில் போட்டு இது பண்ணும்போது அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள என்ன பண்ணியிருந்தாருன்னா ஆரோன் வந்து அவங்கள எல்லாரும் மத்தியில் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நிர்வாணமாக்கி வச்சிருந்தாரு. இது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசைக்கிட்ட சொல்லி, மோசே நீ கீழே போ, நீ நடத்திட்டு வந்த அந்த ஜனம் எப்படி இருக்குன்னு பாரு, இது மோசமா இருக்கு, இதை நான் அழிச்சு போட போறேன் அப்படின்னு. நான் மோசி பதறி அடிச்சு கீழே வந்து பார்த்து இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தோன்னா ஆண்டவர் கையால் எழுதி கொடுத்த அந்த கட்டளை பலகையை அவர் கீழே கோபத்தில் போட்டு உடைச்சார. உடைச்சதும் இல்லாமல் அங்கேருந்து வந்து ஆரோனை பார்த்து கேட்டார், என்ன இது இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ ஆரோன் சொன்னார், இந்த ஜனங்க அடங்கலை, இவங்க கீழ்ப்படியில, இவங்க வந்து என்கிட்ட இப்படி கேட்டாங்க, அது நிமித்தம் நான் அவங்களுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு. அப்போ கோபப்பட்டு இவர் என்ன பண்ணாருன்னா தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது லேவி கோத்திரம் வந்தது. இந்த லேவி கோத்திரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, லேவி கோத்திரத்தை எல்லாம் அவங்க கையில பழட்டத்தை எடுத்துட்டு உங்க எதிர்க்க இருக்கிறவங்கள போய் வெட்டுங்க அப்படின்னு. ஐயோ, என் தம்பி, என் அண்ணன், என் தங்கச்சி, எங்க அப்பா அம்மான்லாம் பார்க்கல, தேவனுக்காக வைராகியமா போய் வெட்டினாங்க. இங்க நம்மள ஆண்டவர் போய் வெட்டுன்னு சொல்லல, வைராகியம் வேணும். இந்த உலகத்துல பாவ காரியங்கள் அதிகமா இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான பாவ காரியங்கள். நம்ம என்ன பண்றோம்னா அப்படி வரும்போது அதுவும் நம்ம மேல தூசி மாதிரி ஒட்டிட்டு வந்துடுது. அது தூசி மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் நமக்குள்ள போய் அப்படியே நம்மளை அழிக்க ஆரம்பிக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியமும் நம்மளுக்கு பிரியமா இருக்கும்போது என்ன பண்றோம்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டு நம்ம இந்த பாவ காரியங்கள்ல ஈடுபடுறப்பறம் மறுபடியும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக்கலான்னு இல்லை, முடியாது. கழட்டிட்டோன்னா முடிஞ்சது சொல்லி. நிர்வாணிகள் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தாங்க, ஆனா அவங்க நிர்வாணிகள்னு அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய மகிமை அவங்கள மூடி இருந்தது. தேவனுடைய மகிமை அவங்கள மூடி இருந்ததுனால அவங்க நிர்வாணிகள்னு அவங்க அறியல. எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ, எப்போ பாவம் செஞ்சாங்களோ அப்போ அவங்க நிர்வாணிகள்னு உணர்ந்தாங்க. இந்த மக்கள் தங்களுடைய இச்சையான காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக தங்களை அசிங்கப்படுத்தி கொண்டாங்க, நிர்வாணிகளா இருந்தாங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலந்து போட்டாங்க. இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு வேண்டிய காரியங்களை நம்ம செய்யறதுக்காக ஆண்டவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எல்லா காரியமும் செய்யறோம். இது கூடாது. தேவ ஜனமே, இது நம்ம மத்தியில இருக்கக்கூடாது. தேவன் உண்மையுள்ளவர், கண்காணிக்கிறவர். ஒவ்வொரு காரியத்தையும் பட்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறாரு, ஆதரவா இருக்கிறாரு, பக்க பலமா இருக்கிறாரு. கரெக்ட். இன்னொன்னு நம்மள எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு, எப்பவும் கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு. வழி விலகி போவோம் அப்படின்னு சொன்னா போடுவாரு ஒண்ணு. இங்க நாம தேவனுக்காக இந்த லேவி கோத்திரம் போல வைராகியம் உள்ளவர்களாய் காணப்பட்டால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். இன்னைக்கு எவ்வளவோ காரியங்கள் இப்போ நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யறது பெரிய விஷயங்க. பைபிள் எடுக்க முடியாது, பைபிள் ஊழியம் இல்லை, பைபிள் எடுக்கிறது கஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை தூண்டி விட்டு கிறிஸ்தவர்களை அவ்வளோ பாடுபடுத்துவாங்க. எஃப்எம்பிபி பாஸ்டரும் அவங்க ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எத்தனையோ வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட்டும் ஃபைனும் கொடுத்துருக்காங்க, பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இது வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ரிக்வஸ்டாக வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு காரியம். இன்னொரு இது வீடியோ பார்த்தேன், அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவர் இந்த மாதிரி காரியம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நடந்திருக்கு. பைபிள் மேலே பாஸ்டரையும் பாஸ்டர் ஒய்ஃபையும் கூப்பிட்டு அங்கே நிற்க வச்சு பாஸ்டர் கையில் குங்குமத்தை கொடுத்து பாஸ்டரோட ஒய்ஃபில் நெத்தியில் வைக்க சொல்லி பாஸ்டரை வந்து பைபிளை கீழே போட்டு பைபிள் மேலே ஏறி நிற்க சொல்லி மிதிக்க வச்சு இவ்வளோ அராஜகம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய வருகை என்னால் சபீமம் அப்படின்றாரு. அதனால பிசாசுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் கம்மியா இருக்குன்றதுனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நல்ல காரியங்கள் பல காரியங்களை செய்வான். ஊழியர்களை இது பண்ணுவான், கஷ்டப்படுத்துவான். அது கொலை பண்றதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. கொலை பண்ற டார்ச்சர் பண்ணுவான்.
எவ்வளவுக்கு முடியுமோ அப்படி அவன் டார்ச்சர் பண்ற அந்த பட்சத்துல தேவனுக்காக வைரியகமாக நிக்கணும். சும்மா இங்க வந்து ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டு போறதோட இல்ல, வேதத்தை எடுத்து வாசிக்கிறதோட இல்ல, நான் என் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பேன். ரத்த சாட்சியாய் மரிப்பாயா அப்படின்னு, ரத்த சாட்சியாய் மரிப்பாயான்னு கேட்டா மரிப்பேன், என் தேவனுக்காக என் ஜீவனை நான் தருவேன் அப்படின்னு சொல்லணும். அந்த தைரியம். ஒரு சாட்சி சொல்லுவேன். ஒரு குடும்பம், அழகான குடும்பம், 2 குழந்தைங்க, குட்டி குழந்தைங்களோட அப்பாவும் அம்மாவும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கணவருக்கு வந்து ஆண்டவர் பேசினார், ரத்த சாட்சியா மறிக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணாரு, சரி ஆண்டவரே அப்படின்னு. அப்போ மனைவி கிட்ட, நீ ரத்த சாட்சியா மறிப்பாயா? எனக்கு என் குழந்தையும் என் கணவரும் நல்லா இருந்தா சரி, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை, உன் அன்பு கணவரும் நீயும் அப்படின்னு. ஐயோ முடியாது, உன் அன்பு கணவர் மட்டும் இல்லை, உன் 2 பிள்ளைங்களும் முடியாது ஆண்டவரே, ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு என் பிள்ளைங்களோ என் கணவரும் ரத்த சாட்சியா மறிக்க வேண்டாம், நான் ரத்த சாட்சியா மறிக்கிறேன், நான் அதுக்கு ரெடி, என் ஜீவனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதாங்க. ஆனா ஆண்டவர் விடல. உன் நிமித்தம், உங்க குடும்பத்தின் நிமித்தம் பெரிய சாட்சியாய் மாறும், நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஆண்டவர் சொன்னாரு, வருவாங்க, என்னை மறுதளிக்க சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ண ஒரு கூட்டம் வரும், உன் குழந்தைங்க கிட்ட நீ சொல்லு அப்படின்னு. இது 2 சின்ன குழந்தைங்க. அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட சொன்னாங்க, இங்க பாரு, யாராவது வந்து உன் மம்மியும் உன் டாடி 2 பேரையும் கொன்னுடுவேன், நீ இப்படி சொல்லு, ஏசுப்பா கடவுள் இல்லைன்னு சொல்லு, ஏசுப்பா ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுன்னு சொன்னா நீ சொல்லக்கூடாது, ஏசுப்பா தான் ஆண்டவர்னு சொல்லணும். உன்கிட்ட பொம்மை கொடுக்குறேன், சாக்லேட் கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்னு என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்துவாங்க. என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ஏசுப்பா போதும் நீ சொல்லணும், ஏசுப்பா எனக்கு இதை விட நிறைய தருவாருன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கொஞ்ச நாள், 2-3 நாள் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள அந்த சைட் கலவரம் நடந்த அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு சிலர் வந்தாங்க. இந்த கணவரையும் இந்த மனைவியும் பிடிச்சாச்சு, அந்த குழந்தைங்களும் இருக்கு. கணவர்கிட்ட சொன்னாங்க, உன் மனைவியை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ மறுதலி, நீ என்ன பண்ணாலும் சரி, என் மனைவியை பண்ணாலும் சரி, யாரு பண்ணாலும் சரி, நாங்க மறுதளிக்க மாட்டோம், ஆண்டவர் தான், ஏசுதான் ஆண்டவர், அதை தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் கண்ணு முன்னாடியே அவங்க மனைவியை கொண்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் துதிக்க ஆரம்பிச்சாரு. நீ துதிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த 2 குழந்தைங்க கிட்ட, நான் உனக்கு இது தரேம்மா, சாக்லேட் தரேன், ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னு சொல்லி, டாடி கிட்ட நீ இப்படி சொல்லு, ஏசு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுச்சா, ஏசுதான் ஆண்டவர்னு சொல்லுங்க டாடி, ஏசுதான் ஆண்டவர்னு சொல்லுங்க டாடி அப்படின்னு சொல்லுச்சா. இது ஒரு குழந்தை மட்டும் இல்ல, அடுத்த குழந்தையும் சேர்ந்துக்குச்சு. அதுவும் என்ன பண்ணுச்சு, ஏசுதான் ஆண்டவர் சொல்லுங்க டாடி. உங்களுக்கு வந்த ஆத்திரத்துல எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு போனா, கொலை பண்ணிட்டு வெளியே போனவன் மனசு நிம்மதி இல்லை. அவன் போய் கையை கழுகினா அவன் கைகள்ல இருந்து அந்த ரத்தக்கார போல, அவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருந்தது. ஐயோ ரத்தம் போகலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆண்டவர், நீ ஏத்துக்கிறியா, உன் கையில இருக்கிற அந்த ரத்தக்கார போகும் அப்படின்னு. ஐயோ ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் சொல்லி அவர் பாதத்துல விழுந்து அழும்போது, நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியுதா, நீ என்னை விசுவாசிச்ச குடும்பம், என் பிள்ளைங்களை நீ சாகடிச்சியே அப்படி. நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். போ பைபிள் எடு, ஊர் ஊரா போ, இயேசு ஆண்டவர்னு அறிக்கை பண்ணு, இயேசு ஆண்டவர்னு அறிக்கை பண்ணுன்னு சொல்லி அவர் அனுப்பப்படும் போது அவர் என்ன பண்ணாரோ, ஒவ்வொரு ஊரா போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அப்படின்னு அறிக்கை செய்தாரு. அவரும் கடைசி நாட்கள்ல ரத்த சாட்சியா மரித்தார். கர்த்தர் நல்லவர். சரி, இப்ப ரத்த சாட்சியா ஆண்டவர் மரிக்க சொல்றாருன்னு பயப்பட வேண்டாம்.
ஆண்டவர் இங்க வந்து யாரையும் வந்து ரத்த சாட்சியா மறிச்சு போங்கன்னு சொல்லல. ஒருவேளை கேட்டா ரெடியா, ஆயத்தமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 23வது வசனம். மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. இது கர்த்தருடைய பட்சத்தில் கர்த்தருக்காக நிற்காமல் போனால் என்ன ஆகும்? சாபம். முதல் 2 லைன் பாருங்க. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. அப்ப கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா இல்லை அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா இல்லை அப்படின்னு சொன்னா சாபம் தொடரும். கர்த்தர் நல்லவர். இப்போ ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா? எத்தனையோ வருஷம் ஜெபத்துக்கு வரோம், வேதம் வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அப்படி போய் இப்படி வரும்போது அந்த தூசி அழுக்கப்படுற மாதிரி பாவமும் நம்மளோட சேர்ந்து ஒட்டி வருது. அந்த வைராக்கியம் இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்த இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த நாள்ல இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இந்த காரியங்கள் நான் சாப்பிட மாட்டேன், இதை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்ப ஆண்டவர் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்ப அதை விட்டு விலகி வரலாம்ல. அந்த பாவமான காரியத்தையும் அரவணைச்சுக்கிட்டு நான் வைராக்கியமா ஆண்டவருக்காக இருப்பேன் அப்படின்னா இல்ல, பாவத்தை விட்டு விலகி தேவனை அண்டிக் கொண்டு தேவனுக்காக அவருடைய பட்சத்தில் வைராக்கியமாய் நாம் நிற்கும் போது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். அவர் எப்படி இருப்பார்? என்ன பண்ணுவார்? பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுங்க. அவங்க பக்கத்துல யாரு இருக்காங்களோ 2 பக்கத்துல அந்த பக்கம் ஒருத்தர் இருந்தாங்கன்னா 2 கையும் கொடுத்துருங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்காக வழக்காடுவார், நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக பழி வாங்குவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நாமும் அவருடைய பட்சத்தில் நிற்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கொஞ்சம் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சத்தம்மா, அவ்வளோதானா? அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கத்தார். இன்றைக்கு அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். பட்சம்னா ஸ்நேகித்து எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் ஒன்று வரக்கூடாது. எதனால? பயம். பயம் வந்தால் சந்தேகம் வரும். சந்தேகம் வந்த உடனே எல்லாம் வரும். வருமாறாதா? தலையை ஓந்த மாதிரி ஆட்டாதீங்க, ஒழுங்காக சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நீ வருத்தப்படாதீங்க. தரப்படணும், பலப்படணும், சாட்சியாக இருக்கணும். ஆண்டவரை கேட்கத்தான் உங்களை என்னையும் ஒரே அளவில் தான் ஸ்நேகிக்கிறான். ஒருத்தருக்கு விரோதம் ஒன்று, ஒருத்தருக்கு ஒன்று, ஒருத்தருக்கு ஒன்று, அப்படி எல்லாரையும் உங்களை என்னை கண்மணி போல காக்கிறேன். நீ ஏன் கண்மணின்னு சொன்னார். உன்னை தொடுகிறவனை நான் விட மாட்டேன், மற்றவங்கன்னா விடலாம். ஆனால் ஆண்டவர் ஒன்று என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா காமான ஆரமாக்கப்பா. வெட்கப்படுத்தாத தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறவராய் இருக்கிறேன். அதுக்கு மேல இல்லையா? இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்கே நீர் இருக்கிறீர் என்றழுதேனே, என் வெட்கங்களை நீதானே காணவில்லையோ, என் பெருமை
இருக்கிறதை நீதானே காணவில்லையோ, என் பெருமூச்சின் சத்தங்களை கேட்கவில்லையோ, இருக்கிறவராய் இருக்கிறேன் நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி நல்லா நீர் இருக்கிறீர் என்றே இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்கே நீர் இருக்கிறீர் என்றே கண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், கண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், அக்கினியில் நடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், அவைகள் உன்மேல் மேற்கொள்ளாமல் பாதுகாக்கிறேன், அவைகள் மேற்கொள்ளாமல் உன்னோடு இருக்கிறேன், அவைகள் உன்மேல் மேற்கொள்ளாமல் பாதுகாக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், பாதையிலே காக்கும் பலிக்கிறேன், பாதம் கல்லில் இடராமல் ஏந்திக் கொள்கிறேன், பாதையிலே காக்கும்படி தூதனாயிருக்கிறேன், பாதம் கல்லில் இடராமல் ஏந்திக் கொள்கிறேன், பகலிலே மேக ஸ்தம்பமாயிருக்கிறேன், ராவினிலும் அக்கினி சம்பமாயிருக்கிறேன், பகலிலே மேக ஸ்தம்பமாயிருக்கிறேன், ராவினிலும் அக்கினி சம்பமாயிருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், கண்ணீரோடு கதறும் போது கண்ணீரை துடைக்கிறேன், கவலையோடு நடக்கும் போது துணையாய் வருகிறேன், கண்ணீரோடு கதறும் போது கண்ணீரை துடைக்கிறேன், கவலையோடு நடக்கும் போது துணையாய் வருகிறேன், வியாதியை நீக்கி சுகபலன் தருகிறேன், சுத்த கிருபையாலே உன்னை சூழ்ந்து கொள்கிறேன், வியாதியை நீக்கி சுகபலன் தருகிறேன், சுத்த கிருபையாலே உன்னை சூழ்ந்து கொள்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், தந்தை இல்லை என்றாலும் தந்தையாயிருக்கிறேன், தாய் இல்லை என்றாலும் தாயாயிருக்கிறேன், தந்தை இல்லை என்றாலும் தந்தையாயிருக்கிறேன், தாய் இல்லை என்றாலும் தாயாயிருக்கிறேன், கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறேன், தடைப்பட்ட நன்மைகளை தந்து தாங்குகிறேன், கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறேன், தடைப்பட்ட நன்மைகளை தந்து தாங்குகிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் கொஞ்சம் தூரம் போயிட்டான்னு நினைக்கிறியா? கண்மணி போல காக்கிறவர். இதை கத்தர் அடிமைக்கு தந்த பாட்டு. இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர்.
உன்னை விட்டு விலகாமல் நெஞ்சில் கையை வை, நெஞ்சில் கையை வை. ஆண்டவரை கத்தாரைக்கு சொல்கிறார், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன், யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஆண்டவரை கேட்டால் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன். இன்றைக்கு உலகம் சொல்லலாம், ஜாதி ஜனம் கைவிடலாம், ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் தூரமாக விட்டார். ஆண்டவர் நம்மோடு இது பெரிய காரியங்களை செய்வார். உனக்குள் எனக்குள் இருக்கிறவன் யாருமா? யாரு? உனக்குள் இருப்பவர் பெரியவரே, அவர் பெரிய காரியங்கள் செய்பவரே. உனக்குள் உனக்கு பாடு. உலகத்தில் இருப்பவர்களே உனக்குள் உனக்கு பாடு. உலகத்தில் இருப்பவர் பெரியவரே, அவர் பெரியவரே, அவர் பெரியவரே, அவர் பெரியவரே, மகா பெரியவரே, அவர் பெரியவரே, அவர் பெரியவரே, அவர் பெரியவரே, மகா பெரியவரே. இருப்பவர் பெரியவரே, அவர் பெரிய காரியங்கள் செய்பவரே. நமக்குள் இருப்பவர் பெரியவரே, அவர் பெரிய காரியங்கள் செய்பவரே. அவர் பெரிய காரியங்கள் செய்வார். உன்னை அற்பமா எண்ணாத. நீ தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரை கத்தருக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரை கத்தர் உங்களுக்கு எனக்கு உணர்த்துகிறது. ஒரு பெற்ற தாய் பிள்ளைக்கு சொல்கிறது போல, சொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கும்போது உனக்கு தெரியணும், அவர் உன்னை என்னை உருவாக்கி இதுவரைக்கும் இப்படி அல்லேலூயா 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 பெரிய பெரிய காரியங்களை செய்வார். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உன் ஜாப்பம் கேட்கப்படலன்னு யாரும் நினைக்காதீங்க. ஆண்டவரை கத்தருக்கு மகிமுண்டாக்கட்ட பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏக்கங்களுக்கு பெருமூச்சுகளுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அதே சேர்த்து காணப்படுகிற தேவன் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். வேதம் வாசித்தால் மட்டும் போதாது, வேதத்தை கையில் எடுத்தாலும் போதாது, அதன்படி நடக்கணும், வேதம் வாசிக்கணும். அடிமின் காரியத்தை நான் சொல்லுவேனானா அந்த பையன் இருக்கான அந்த தம்பி பிள்ளை கத்த நிலவ எங்கே போனாலும் பைபிள் தான் வாசிப்பேன். புதிய ஏற்பாடு ஒன்று கையில் வச்சுக்குவேன். கத்த நிலவராக இருக்கிறான். வெளியே போகும்போது எங்கே போகணுன்னு இந்த இடம் தேட்டிசால் அவ்வளோதான். அந்த பையன் அழகாக கூட்டுப்பான். எதுக்கானா அந்தவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பையன் இருக்கும்னா நமக்குள்ள இன்னும் கத்தருக்கு பயப்படுகிற பையன் தான் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறது. பெரிய காரியங்களை கத்த நமக்கு செய்வார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பெரியவர். நீங்கள் நான் எண்ணுவதற்கு மேலே நினைப்பதற்கு மேலே கிரியை செய்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடுவோம். பெரிய காரியங்களை கத்த நம்ம மத்தியில் செய்கிறவராக இருக்கிறார். உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை யார் அப்பமா என்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உன்னை காலில் போட்டு மிதித்தாலும் சரி, உன்னை காரி துப்பினாலும் சரி, ஆண்டவரை கத்தாரே காரி துப்பப்பட்டார. வேதத்தில் வாசிக்கிறீங்களா? பாருங்க, கத்தார் நல்லவர். வேலைக்காரன் கூட அடித்தானே எல்லாம் இருக்குது. கத்தார் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்வார். யார் எதை செஞ்சாலும் கவலைப்படாது. எவ்வளோ அவமானப்படுகிறாயோ அத்தனை கத்தானே உன்னை உயர்த்துவா. ஓ ரபால் அறிவி ஆக்கத்தரா. பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியாலே. ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆதிசத்தை காணப்படுவேன் என்று சொல்கிறான். உன் ஆண் மகன் நிமித்தம் நீ அழுதது போதும், நீ புனப்பினது போதும். பெரிய காரியங்களை கத்தாரை உனக்கு செய்கிறான். நன்மை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்த. நாளை குறித்து பயப்படாது. என் மகளே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தை ஜெயித்தவன். நான் தூரமாக இல்லை, உனக்கு சமீபம். நீ கூப்பிடும் பொழுதால் அவன் மறுவு தருவு கொடுக்கிறவர். இருக்கிறவர், சர்வ வல்லவராக இருக்கிறார். சகலத்திலும் ஜெய கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதி நிறைவேறும். இன்னும் கிட்டை செய். கத்தர் மேல் நம்பிக்கவை. கத்தரை சார்ந்து. பாடுகள் உண்டு, பயப்படாது. நெருக்கங்கள் உண்டு, அது நீடிக்கிறது என்று சொல்லாதே. ஆனாலும் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாள்.
ஆமே ஆக்கத்தேர்வா கால்களில் வலியோடு காணப்படுகிறவங்களே கர்த்தர் உன்னை தொடுகிறா, குணமாக்கிறா. எங்களை தாழ்த்தருகிறோம், அதை சேர்த்த காணப்படுங்க. காண்கிற தேவன் நீர் எங்களை கைவிடாதவராக இருக்கிற கிரியை செய்யுங்க. ஏசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆம். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.